தமிழ்நாடு முதலமைச்சராகும் தாவேக தலைவர் விஜயிடம் எதிர்பார்ப்பது என்ன என்பது குறித்து திருச்சி மாவட்ட மக்கள் கூறுவதை கேட்கலாம். ரெண்டு பெரிய கட்சிகளுக்குமே மாற்று கட்சி வேணுங்கிற ஒரு மனப்பான்மையோட தளபதி அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே தளபதி அவர்கள் பூர்த்தி செய்யணுங்கிறது தான் மிகப்பெரிய மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. விவசாயம் மெயினா எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து விவசாயத்தை காப்பாற்றணும். அப்பதான் மக்கள் நம்ம தமிழ்நாட்டிற்கு மிகவும் பெருமையாக இருக்கும். அதாவது தமிழ்நாடு பூரா ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இந்த தாலிக்கு தங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இந்த மாதம் 2000 ரூபா பணம் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இந்த தாய் மாமன் சீதன்னு சொல்லி ஒரு பவுன் சேலையெல்லாம் தரேன்னு சொல்லியிருக்கிறாருங்க. இது சொன்னது இதெல்லாம் கொஞ்சம் நிறைவேற்றிட்டாருனாக்கா, திட்டங்கள்லாம் நிறைவேற்றிட்டாருனாக்கா மறுபடியும் மீண்டும் அவர் தான் வரும். சின்ன பிள்ளை பசங்கள்லேருந்து எல்லாருமே கெட்டு போகிறாங்க. இப்போ கஞ்சா ரொம்ப எங்கள் ஏரியாவிலே நிறைய பசங்க, சின்ன பசங்க கத்தியோட திட்டாங்க. கஞ்சா போட்டு என்ன பண்ணுறோன்னே தெரிய மாட்டேங்குது. தனியாக போகிற லேடிஸு வயசானவங்கள்லேருந்து எல்லாத்தையும் பாக்கெட்லேருந்து சுரண்டிட்டு போயிடுறாங்க. அதனால் முதல் கையெழுத்து அவர் அதுக்கு தான் போடணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். முதியோர்களுக்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ 3000 தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். லேடிஸுக்கு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் நம்ம இப்போ வீட்டில் இருக்கிற லேடிஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்டர் 1000 வருது. ஸோ அது ஒரு 6 சிலிண்டர்னால் 6000 ரூபா நமக்கு சேவிங்ஸாக மாறிடும். இன்சூரன்ஸ் பற்றி பேசணும்னா இப்போது 25 lakh கிட்ட நம்மளுக்கு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வேறு நிறையா டிசீசஸ் இருக்குது, அதுக்கும் நம்மளுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்ம ஃபேமிலிக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சப்போர்ட்டிவாக இருக்கும். அவர் நிறையா திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பெல்லாம் கண்டிப்பாக இந்த தாட்டி நம்பிக்கையோடு அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. அது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்களை அவர் கொண்டு வந்தார்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம்.